அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள், சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, ஒரு வார்த்தையை உங்கள் மனதில் பதிய வைக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. சொல்லுங்கள், மின்னுவதெல்லாம். நல்ல வாயை திறங்க. காலை நேரத்தில் பல்லுலாம் விளக்கிட்டு தான் அழுந்திருக்கிய. நல்ல வாயை திறந்து மின்னுவதெல்லாம். சில ஆண்கள் பதில் சொல்லுங்கள், மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. அல்லேலூயா. அடுத்தது ரெண்டாவது ஒரு வார்த்தை, செய்தியினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை. உலகத்தில் மதங்கள் ஏராளம் இருந்தாலும் சுவிசேஷம் ஒன்றுதான். உலகத்தில் மதங்கள், ஜாதி மதங்கள் ஏராளம் இருந்தாலும் சொல்லுங்க, சுவிசேஷம் ஒன்றுதான். சொல்லுங்க அல்லே. இன்னொரு நேரம் வாயத்திறன் சொல்லுங்க. உலகத்தில் மதங்கள் ஜாதிகள் ஏராளம் இருந்தாலும் மதம், அதாவது சுவிசேஷம் ஒன்றுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை சுவிசேஷம் எப்படி வெளிப்பட்டது என்று நாம் வேதத்தின் வழியாக சத்தியத்தின் வழியாக தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சார், இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 6 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனா என்ன செய்யல? நான் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. கவனிங்க, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்திற்குரிய பிரபஞ்சத்துக்குரிய ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 6 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எதை அறிமுகப்படுத்துகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துறதை பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவருக்கு அவர் வரும் முன்னாடி பெரிய ஒரு மேதாவி ஞானி. உலகத்தில் இருந்த அந்த நாட்களில் இருந்த ஞானிகளில் மிகவும் தலை சிறந்த ஒரு ஞானி. அறிவிலையும் சரி, நியாயப்பிரமாண ஞானத்திலையும் சரி, படிப்பு எல்லாவற்றிலையும் சிறந்து விளங்கின
ஒரு சிறந்த ஞானி. இவர் தன்னுடைய சுயபலத்தை நம்பி வாழ்ந்தவர், தன்னுடைய மதத்தை நம்பி வாழ்ந்தவர், தன்னுடைய ஜனத்திற்காக ஜாதிக்காக வைராக்கியமாக இருந்தவர். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அழைப்பு, இதெல்லாம் பரம்பரையை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டின ஒரு மனிதன். அப்பேற்பட்ட மனிதன் கிறிஸ்தவத்தையே அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மக்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தின மனுஷன். தேவ ஜனங்களை கட்டி சிறையில் அடைத்து துன்பப்படுத்தின ஒரு மனிதன். பரிசுத்தவானாகிய ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்ய காரணமாயிருந்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட மனிதன் தேவனாலே நேருக்கு நேராக சந்திக்கப்பட்டு அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரத்யட்சமாய் சந்தித்து அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை முழுவதும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவர் படிப்பு, அவருடைய மத வைராக்கியம், அவருடைய உலகத்தின் ஞானம், அறிவெல்லாம் தேவனை அறிந்த பிறகு எல்லாம் குப்பையாக மாறுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் எதையும் அறியாமல் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய ஞானத்தையோ, என்னுடைய படிப்பையோ, என்னுடைய பேச்சு திறமையவோ நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அறிந்திடக்கூடாது. அதான் 4வது வசனம் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி அப்படின்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்க விசுவாசம் மனுஷனுடைய பலத்தில் நிற்கக்கூடாது, தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். அதனால தான் 5வது வசனத்தில் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். நயவசனம்னா பேச்சினால மக்களை திசை திருப்புறது, சாதுரியமான பேச்சினால மக்களை திசை. அப்படித்தான் நிறையா தீவிரவாதங்கள் உலகத்தில் பெருகினது, கட்சிகள் உலகத்தில் பெருகினது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிவிஎல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பாருங்க தன் வாயினாலேயே மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி சாதுரியமான பேச்சு, உலகத்துக்குரிய பேச்சு பேசி மக்களை சேர்க்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ள வார்த்தையாயிராமல் தேவ பலத்தினாலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று என் பேச்சும் பிரசங்கமும் தேவ ஞானத்துக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதாவி, பெரிய ஞானி தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். நாமளும் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய சுய அறிவை நம்பி வாழாம, நம்முடைய சுய ஞானத்தை நம்பி வாழாம, நம்முடைய ஜாதி வைராக்கியத்தில், மத வைராக்கியத்தில், குலங்கோத்திர வர்க்க வைராக்கியத்திலே நம்ம வாழாம தேவ பலத்திலே நிற்கும்படி தேவ ஞானத்தை சார்ந்து நம்முடைய பேச்சும் நம்முடைய நடவடிக்கையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, நான் யூதன், 8வது நாள் விருத்த சேதனம் பெற்றவன்,
பெஞ்சமின் கோத்திரத்தான். பரிசேயனுக்கு பரிசேயன். நான் ரோம முத்திரையை பெற்றவன், ஆனாலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இந்த தீவுக்குள்ள, இந்த ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும் சொன்னா நம்மளுடைய முதல் நமக்கு லாபமாக இருக்கிற வர்க்க சுவாபம், ஜாதி சுவாபம், சுய அறிவு, சுய ஞானத்தை சிலுவையில் என்ன செய்யணுமா? நாம் அறைய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் சிலுவையிலே நமக்கு மகிமையான செய்தியை சம்பாதித்து வைத்திட்டு போயிருக்கிறார். அதைத்தான் அங்கே பவுல் ஆச்சரியப்பட்டு அவர் எழுதுகிறார். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் உங்களுக்குள்ளே வேற யாரையும் அறிமுகப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சிலுவையில் தான் சுவிசேஷம் புறப்பட்டது. அதுதான் மறக்க முடியாத ஒரு பாக்கியம். அதை குறித்து ஒரு சில பாயிண்ட் நம்ம எல்லாரும் தியானித்துட்டு நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு செய்தி எடுத்தார். அது என்ன செய்தினா மன்னிப்பின் செய்தி. அல்லேலூயா. சிலுவையிலே அவர் பாடுபட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை மன்னிப்பின் செய்தி. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். லூக்கா சுவிசேஷம் 23:34 வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பாருங்க, பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. முதல்ல புறப்பட்ட சுவிசேஷ செய்தி என்ன? மன்னிப்பின் செய்தி. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. மன்னிப்பின் செய்தி. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட நேரம்? வேதனைப்படுற நேரத்தில் அனுதாபத்தை தேடுகிற நேரம் அது. சில நேரத்தில் மனிதர்களுடைய உடலில் சில பாதிப்பு வந்து அவங்க படுத்த படுக்கையாக வியாதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க கிடக்கும்போது அந்த நேரத்தில் மனிதர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அனுதாபத்தை எதிர்பார்ப்பாங்க. யாராவது நம்மளை இந்த நேரத்தில் நம்மளை வந்து தேற்ற மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அனுதாபத்தை தேடாம எதை தேடினான்னு என்ன செஞ்சாருன்னு இருக்கு? பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்களுக்கு மன்னியும். ஆண்டுடைய பிள்ளைகளை வேதனை நேரத்தில் ஆண்டவர் ஒரு மன்னிப்பின் செய்தியை அவர் பேசுகிறத நம்ம பார்க்கணும். மன்னிப்பின் செய்தி. அது என்ன மன்னிப்பின் செய்தினா பாவ மன்னிப்பின் செய்தி. லூக்கா சுவிசேஷத்தில் 24:44 வசனத்தை நான் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும், கவனிங்க, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு 47 தானே? 47 அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. என்ன மன்னிப்பு?
பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமென். எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே முதல் சொன்ன சுவிசேஷம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சில பேர் நினைப்பாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில் பாடுபட்டார், அப்போ நான் அதுக்கு பின்னாடி தானே பிறந்தேன், அது எப்படி என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வாசிக்கலாமா? 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத, உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சாத்தான வணங்குவாங்க, அந்தி கிறிஸ்துவ வணங்குவாங்க. இப்ப இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே. இயேசு எனக்காகத்தான் சிலுவையிலே பாடுபட்டார்னு சொல்லிட்டு முழு நிச்சயமா நாம நம்பி விசுவாசித்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மேல அன்பு கூர்ந்தார், கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களாய் இருக்கும் பொருட்டு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்ப நம்மளை இங்க பாருங்க, இப்போ நேற்று தெரிந்து கொள்ளலை. நல்லா கவனிங்க. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாக, நம்ம அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்பாக, உலகத்தை சிருஷ்டிக்கு முன்பாகவே ஒரு மனிதனை நான் உண்டாக போகிறேன். அந்த மனிதர்களை எல்லாம் என் குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, அவர்களுடைய பாவங்களை கழுவி நான் அவர்களை மீட்டு, அவர்களை எனக்கு அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று முன்குறித்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு நேற்று அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையவும் தெரிந்து கொண்டார். கை கொண்டிருந்தவங்க நல்லா கை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம பாவ மன்னிப்பின் அந்த நற்செய்தியை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்து கொண்டால் ஒருவரோடு நாமும் ஐக்கியப்பட்டிருப்போம், தேவனும் நம்மும் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதெல்லாம் இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். புரியுதா? இப்போ மன்னிப்பின் நிச்சயத்தை
நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். இயேசு எப்படி நம்மளை மன்னிக்கிறார் பாருங்க. சிலுவையில் மற்றவர்களைப் போல அனுதாபம் தேடாம, மனிதர்கள் இன்றைக்கு ஏதாட்டு கஷ்டம்னா யாராட்டு நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராட்டு நம்மளுக்கு அனுதாபம் சொல்ல மாட்டாங்கன்னு விரும்புவாங்க. அல்லையா சொல்லுவோமா? இயேசு யார்கிட்டையும் அவர் அனுதாபத்தை தேடலை. ஆனால் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் ஜெபம் பண்ணார். பாவ மன்னிப்புக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக ஜெபம் பண்ணுற ஒரே நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. வேற எந்த புனிதர்களோ மாதாக்களோ போய் பரிசுத்தவான்களோ அவங்களாம் மரித்து போய் பரதேசியில் இருக்கிறாங்க, இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்னைக்கும் மன்னிப்பின் அந்த சுவிசேஷத்தை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் சாபத்தோடு பாவத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அந்த செய்தியை விசுவாசிக்கணும். 1 யோவானில் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில், அதாவது 2ஆம் அதிகாரத்தில் 1-2வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எல்லாருமே பைபிள் எடுத்து வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இனி பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் ஏதாட்டு ஒரு பாவத்தை செய்வானானால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, கவனிங்க, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக இயேசு எங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நீதிபரராயிருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். நம்முடைய பாவங்களை நல்லா கவனிங்க ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, கவனிங்க, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அதனால இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்குள்ளேயே வளரணும். என் ஆண்டவர் என் பாவத்துக்காக அவருடைய இரத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு? சிந்திட்டாரு. இங்க பாருங்க, பரலோக அந்த ஜீவ நதியில நாம உருண்டு உருண்டு உருண்டு, எப்படி நதியில ஒரு சிறிய கல்லுகள் உருண்டு 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 அது 4 பக்கம் சுற்றி இருக்கிற எல்லா கரடு முரடெல்லாம் நீங்கி அது நல்ல உருட்சியான, நல்ல ஒரு அதாவது தெளிவான கல்லாக மாறுகிறதோ, உருட்சியான உருண்டையான பளிங்கு போன்ற கல்லாக அந்த நதியில் உருண்டு உருண்டு பல வருஷமா அந்த நதியிலே உருண்டு 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 அடித்து ஓடுகிற அந்த நதியில் அந்த கரடு முரடான கல் எப்படி பக்குவம் அடையுதோ, அதுபோல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவ நதியில முழுகி முழுகி உருண்டு 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 நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகை வரும்போது அப்படியே பக்குவமாக்கப்பட்ட பளிங்கி கல்லை போல மாறணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்த கோட்டைகளை மறையணும். ஒவ்வொரு நாளும் அந்த பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அப்ப நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு கொடுத்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சா போதும், அதுக்கு பிறகு வந்த சாபமெல்லாம் நீங்கிடும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள வந்தா போதும், நம்முடைய வியாதி பலவீனங்கள் மாறும், கடன்பார கட்டுக்கள் வேதனைகள் மறையும், சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போயிடும். எல்லாமே இந்த பாவத்தின்
அந்த அகோரத்துக்குள்ள தான் மறைஞ்சிருக்கு. நாம் பாவ அறிக்கை பண்ணாம பாவ நிச்சயத்தை மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருந்தோம்னா அது சீல் சலம் பிதுக்கப்படாத ஒரு புண்ணுக்கு அடையாளமாக இருக்கும். சலம் பிதுக்கப்படாத சீல் பிதுக்கப்படாத புண்ணு அது உள்ளே இருந்து என்ன செய்யும், மேலும் மேலும் ரண வச்சு விண்ணுன்னு என்ன செய்யும், தெரிச்சு வேதனை உண்டாகும். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்குள்ள வந்துடணும், மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துடணும். நம்ம திரும்ப திரும்ப சந்தேகப்படக்கூடாது, திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யக்கூடாது, பாவிகளாக மாறக்கூடாது, திரும்ப திரும்ப நாம் நுகத்தடிக்கு அடிமையின் நுகத்தடிக்கு உட்படாதபடி நம்மளை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக வந்த நற்செய்தி என்ன? இரண்டாவது நிச்சயத்தின் செய்தி. சிலுவையில் வந்த செய்தி என்ன? நிச்சயத்தின் செய்தி. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு 23:43 வசனம். 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இயேசு ஒரு கள்ளனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ரெண்டு கள்ளர்கள் நடுவில், திருடர்கள் நடுவில், கள்ளர்கள் திருடர்கள் நடுவில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். முதல்ல நம்ம சத்தியத்தை அறிவிக்க முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, வலது பக்கம் உள்ள கள்ளன் மனம் திரும்பினா. வலது பக்கம் உள்ள கள்ளன் பைபிளில் அப்படியா இருக்கு? வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் மனம் திரும்பினார்னா இருக்கு. ஒரு கள்ளன் மனம் திரும்பினா, அது வலது பக்கத்தில் உள்ளவனோ இடது பக்கத்தில் உள்ளவனோ. நிறைய வாக்குவாதம் என்ன தெரியுமா? சிலுவையில் உள்ள கள்ளன் சிலுவையில் தொங்கும் போது தானே மனம் திரும்பினா. அப்போ நான் அதே போல் நான் என்ன செஞ்சுக்கிறேன், எல்லா பாவமும் செஞ்சுட்டு கடைசியில் வயசு போனவன்னு என்ன செய்கிறேன், மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். அடுத்தது வலது பக்கத்தில் உள்ள கள்ளனா இடது பக்கத்தில் உள்ள கள்ளனா, இது ஒரு வாக்குவாதம். வலது பக்கத்தில் உள்ள கள்ளனா இடது பக்கத்தில் உள்ள கள்ளனா, முதுகுக்கு பின்னாடி உள்ள கள்ளனா நெஞ்சுக்கு முன்னாடி உள்ள கள்ளனா, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஒரு கள்ளன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். அதனால நம்மளும் மனம் திரும்பின நம்ம வலது பக்கமா இடது பக்கமா முன்னா பின்னான்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் செய்தியை தந்துட்டார். நிச்சயமா இந்த உலகத்தின் ஓட்டத்தை நான் முடித்துட்டு நானும் பரதேசியில நித்தியத்தில் இளைப்பாருவேன். அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். கடலலை போல என்ன செய்யக்கூடாது, அலம்பக்கூடாது. கொரகோடம் தண்ணீரை போல என்ன செய்யக்கூடாது, அங்கும் இங்கும் தத்தளிக்க கூடாது. நிறகுணம் தண்ணீராக இருக்கணும், நிறைவான பாத்திரங்களாக இருக்கணும். இன்னும் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்ம ஞானஸ்தானம் எடுப்போமா எடுக்கக்கூடாதா? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது சரிதானா? பரிசுத்தாவி இருக்கா இல்லையா? சத்தியம் சரிதானா சரியில்லையா? இப்படி நம்ம குழம்பக்கூடாது. அவன் ஒரு ஜெபம் பண்ணா, ஒரு கல்ல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியானை என்ன செய்யும்? ஆண்டவர் உடனே சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் என்ன செய்வாய் இருப்பாய் என்று சொன்னார். அது வலது கல்லனோ இடது கல்லனோ முன்னாடி உள்ளவனோ பின்னாடி உள்ளவனோ கிடையாது. இந்த வாக்குவாதம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு கல்லன். அல்லேலூயா. யாராட்டும் வலது பக்கம் உள்ள கல்லன்னு சொன்னாங்க, எங்கடா பைபிளை காட்டுன்னு சொல்லி கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள இங்க பாருங்க, ஒரு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கணும். ரட்சிப்பின் நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இனி உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரு?
கர்த்தருடைய பிள்ளை, இதில் அலம்பக்கூடாது, குழப்பக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே என்ன செஞ்சாராம்? சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுறவர்களை தான் பரலோக சபையில், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானவருடைய சபையில், சர்வசங்கமாகிய சபையில் சேர்க்கிறார். நம்ம எல்லாருமே சபைக்குள்ள வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்குள்ள என்ன இருக்கணும்? ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும். 1 யோவானில் நீங்கள் படித்து பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அதாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் படிக்கலாம். 9வது வசனம், மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால், கவனிங்க, நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. இன்னைக்கு மனுஷருடைய சாட்சியை மக்கள் விசுவாசிக்கிறாங்க. மனுஷருடைய சாட்சி. இப்போ அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் சில வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சு அவங்க வெற்றி பெற்றவுடனே ஒரு சில காரியம் நிறைவேற்றுவாங்க, ஒரு சில காரியத்தை இழுவடியில் விட்டுருவாங்க. சில நேரத்தில் சில நண்பர்களை, சில சொந்த பந்தங்களை இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லுவாங்க. அந்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் அங்கே மனுஷனுடைய வாக்குறுதியை பார்க்கிலும் தேவனுடைய வாக்குறுதி எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. கைதட்டமா எல்லாரும்? தேவனுடைய வாக்குறுதி அதிகமாக இருக்கிறது. அப்போ மனிதர்கள் இந்த அதனால தான் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து உங்களிடத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? பிரசங்கிக்க மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவு படிப்பு எல்லாம் அது பூமிக்குரியது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியத்துக்குரியது. 13வது வசனம் படிங்க. அதில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்க உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று, அடுத்தது பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்று, அவர்கள் சொல்லுங்க நித்திய ஜீவனை நான் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், குமாரனாகிய இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நம்ம எல்லாம் இங்க பாருங்க, இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு தெரியுமா? நித்திய ஜீவன். இதை மறந்துடும். நித்திய ஜீவன்னா நம்ம இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எக்கால சட்டம் தொனிக்க வரும்போது மரித்தோர் அழிவில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன நிச்சயம் இருக்கணும்? இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இளைப்பாறுவேன். ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சபை என்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம், ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையில் நம்ம இங்கே பாருங்க, ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரை தேடணும். ஒரு நிச்சயம் எதிர்பார்ப்போடு தேடணும். அப்போ தான் நம்ம ஆண்டவர் கர்த்தர் மேல் நமக்கு என்ன ஒரு அன்பு வரும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய அந்த இளைப்பாறுதலையும் பார்க்கணும். கர்த்தருடைய அவர் நமக்காக ஏற்படுத்தின இளைப்பாறுதலையும் பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அப்போ ஆண்டோடு இன்னைக்கு காலை நேரத்தில்
ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்திருக்கோமே, அது எதுக்காக தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். மூன்றாவது ஆண்டவர் சிலுவையில் சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா? குடும்ப பாதுகாப்பு. குடும்பத்தை பாதுகாக்கிறது, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது, குடும்பத்தை இணைக்கிறது, குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அங்கே யோவான் 19:26-27 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு, வேதனையின் மத்தியிலையும் தாங்க முடியாத ரணவேதனையின் மத்தியிலையும் இயேசு தன் தாயவும் தன் மேல் அன்பாயிருந்த சீசனை பார்த்து தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். தாயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். வேதனையில துடிக்கிற நேரம், சிலுவையில உடலெல்லாம் பிளக்கப்பட்ட காயங்கள், தலையில வேற முள்முடி பாருங்க, காலிலையும் கையிலையும் ஆணி, வானத்திற்கு பூமிக்கு நடுவாக கல்லர்கள் நடுவில் சிலுவையிலே தொங்குறார். அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் இயேசு குடும்பத்தை மறக்கலை. குடும்பத்தை என்ன செய்யலை? மறக்கலை. ஏன்னா குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறவர். நோவாவின் குடும்பத்தை நேசித்தார் ஆண்டவர். உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழியும் போது, உலகம் ஆக்கின தீர்ப்பு அடையும் போது, நோவா முதலான 8 பேரையும் ரட்சிப்பின் பேழைக்குள்ள, ரட்சிப்பின் அந்த கப்பலுக்குள் வைத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர். அவர்களை ஜலப்பிரளயம் முடிந்து நோவாவின் குடும்பத்தை பெருக செய்த ஆண்டவர். குடும்ப ஒற்றுமையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளை ஆபிரகாமுடைய குடும்பத்தை நேசித்தவர். ஆதியாகமம் 18-19 வசனத்தில், 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும், அவன் தன் பிள்ளைகளுக்கும், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று, கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அதில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் தனக்கு, தன் பிள்ளைகளுக்கும், தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் போதிப்பான் என்று ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் தனி மனுஷனை நேசிக்கிறாரு, அதே நேரத்தில் குடும்பங்களை நேசிக்கிறார். குடும்பத்தில் இங்கே பாருங்க, அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்ப ஜெபம் பண்ணணும். அடுத்தது குடும்பங்கள் குடும்பத்தோடு கர்த்தரை நேசிக்கணும். மாப்பிள்ளை ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், தாய் தகப்பன் ஒரு பக்கம், அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? மாறுபாடாக கூட. இப்போ சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்காரவங்க ரட்சிக்கப்படலை, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கணவர் நம்மளை பைக்கில் இறக்கி விட்டு போகிறாரில்ல, அது போதும். கணவர் நம்மளை விட்டுட்டு போகிறாரில்ல, போதும். கணவர் சபைக்கு போக சொல்கிறாரில்ல, அது போதும்னு சொல்லக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளை நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று அவங்க நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் ஆண்கள் கணவர் ஆராதனைக்கு வந்து மனைவி பிள்ளைகள் வராமல் இருந்தால் நியாயத்தீர்ப்பு நாளில் அவங்க தண்டிக்கப்படுவாங்க.
அந்த நேரத்தில் நம்ம ஆத்மா இளைப்பாறுதல் அடைய முடியாமல் வேதனைப்படும். அதனால் இங்கே பாருங்க, குடும்பத்தோடு பார்வோன் சொல்லுகிறான் மோசைகிட்ட, அப்படின்னா நீங்கள் ஆண்கள் மட்டும் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க வனாந்தரத்தில். மோசே பார்வோனை பார்த்து சொல்கிறான், முழு குடும்பமும் நாங்கள் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தி ஆராதனை செலுத்தணும். ஆமென். அப்போ முழு குடும்பமும் தேவ சன்னதியில் வந்து ஆராதனை செலுத்தணும். நீ ஒரு சபைக்கு போ, நான் ஒரு சபைக்கு போகிறேன், அந்த இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வாக்கா சீக்கான்னு போயிடக்கூடாது. நீ அங்கே போ, நான் இங்கே போ, அப்படி இல்லை. வருங்காலத்தில் முழு குடும்பமும் ஒரு இடத்துல ஆராதனை செலுத்தணும், ஒரு ஸ்தலத்தில் ஆராதனை செலுத்தணும். அது மகிமையான காரியத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ போகிற சபையில் என்ன செய்தி கொடுத்தாங்க? ஐயா இப்படி எங்களை பார்த்து கண்ணை உரிச்சார், எங்கள் பாஸ்டர் எங்களை தடவி கொடுத்தார், நல்லா இருந்துச்சு, இதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படி அல்ல, முழு குடும்பம். பாருங்க, ராகாப் என்ற ஒரு பெண்ணும் அவ தொழிலே வந்து வேசித்தனம், ஒரு பாவி. ஆனால் அவ கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவ முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுச்சு. முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆகாதவள் என்று தள்ளப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்தின் மனுஷர்கள் மத்தியில் அவ தேவனை விசுவாசித்தாள். யோசுவா அனுப்பின 2 தூதர்களை பார்த்து சொன்னார், உங்கள் தேவனே வானத்திலும் பூமியிலும் சிறந்தவர், அவரே வல்லமை உள்ள தேவன், மெய்யான தேவன் சொன்னார். தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிச்சான். அவளும் அவள் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேலின் நடுவில் அவள் ஒரு குடும்பமாக மாறினாள். இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூத கோத்திரத்து தலைவனுக்கு மனைவியாக மாறினாள். அவ வம்சத்தில் வந்தவர் தான் யாரு சொல்லுங்க? போவாசு, ஈசாயி, தாவீது, இப்படி அநேக ராஜாக்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மகிமையான பாத்திரமாக மாறினோம். நம்மளும் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், ஆவிக்குரிய வேசித்தனத்தில் இருந்தோம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடணும், பல விக்கிரகங்களை வழிவிட்டோம். நம்ம சரீரத்தில் சாராயம், மது, அடுத்தது புகைப்பழக்கம், லாகிரி வஸ்துக்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடணும். ஒரு நேரம் சினிமா பாட்டு படிப்பான், ஒரு நேரம் கெட்ட வார்த்தை பாட்டு படிப்பான், ஒரு நேரம் ஆண்டவர் பாட்டு படிப்பான். வேசித்தனமாக இருந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்த நம்ம மட்டுமல்ல, முழு குடும்பம் என்ன செய்யணும்? சகேவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்துக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. கொர்நேலியுவின் குடும்பம் முழுவதுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் நண்பர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. சொல்லுங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா காணாது, முழு குடும்பம். ஆண்டவர் வேதனையின் மத்தியிலையும் குடும்பத்தின் மேலே கரிசனையாக இருந்தார். நீங்களும் வேதனையின் மத்தியில் இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் இருக்கலாம். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம முழு குடும்பமும் ஆண்டவருக்கு பிரியமாக மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. முழு குடும்பம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உன் தகப்பன் சொல்ல கேளு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் தாய். அல்லேலூயா. பிள்ளைகள் பாருங்க, வளர வளர கொஞ்சம் அவங்களுக்கு 12 வயசு கடந்து 13 வந்து 14, 15, 16 வயசு வருதுன்னா அப்படியே தாய் தகப்பன் சொல்ல கேட்கவே மாட்டாங்க.
ஏதாச்சுன்னா போத்தா எனக்கு தெரியும், போங்கப்பா எனக்கு தெரியும், இப்படி உதறுவாங்க. வளர 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 தாய் தகப்பனுடைய சொல்ல 8வது வசனம் படிங்கயா, உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். என் மகனே, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் தகப்பன் எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருப்பார், எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பார், எத்தனையோ அனுபவங்களை கடந்து வந்திருப்பார். வயசு போனோடனே இவங்க கொஞ்சம் பெரிய ஆளானோடனே அதையெல்லாம் மறந்துட்டு அசட்டை பண்ணுவாங்க. அதனால அங்கே சொல்லப்பட்டு உன் தகப்பன் புத்தியை கேளு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாத. பார்த்திருக்கீங்களா, சில பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய போதகத்தை அசட்டை பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அசட்டை பண்ணும். நாம் அப்படி பண்ணக்கூடாது. பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனுடைய புத்திய போதகத்தை என்ன செய்யக்கூடாதான்? ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களை பெற்று வளர்த்து உருவாக்கி கண்ணீரோட வேதனையோடு நம்மளை உருவாக்கி அவங்க இல்லைன்னா நம்ம வந்திருப்போமா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன நற்செய்தி எவ்வளவு அருமையானது. கைதட்டுங்க பார்ப்போம். தாயை நேசித்தா, தன் சீசனை நேசித்தா. சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்தை நேசித்த தகப்பன் அவர். அதான் நற்செய்தி. அதான் பவுல் ஒரே அடியா சொல்றார், சிலுவையில் அறையப்பட்ட அவரை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். 4வதாக சிலுவையில் வந்த நற்செய்தி ஐக்கியம். ஐக்கியம். சிலுவையில் வந்த நற்செய்தி என்னது? ஐக்கியம். ஆமென். சாதாரணம் அல்ல. சிலுவையில் இயேசு யோவான் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரத்தில் அடுத்தது இயேசு ஏலி ஏலி லாமா ஏலி ஏலி லாமா சபக்தானி சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். ஆமென். போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் கதறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. இது ஒரு அந்நிய பாசைன்னு வைங்க, நம்ம பேசுகிறோம்ல பரவச பேச்சு, அது மாதிரி. அதோடைய அர்த்தம் விளக்கம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இங்கே பாருங்க, வேதனை. அவர் சிலுவையில் தொங்கும்போது உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டுச்சு. பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமையின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. அதனால தான் கத்துறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன வந்தது? கொஞ்ச நேரம் பிரிவினை வந்தது. புரியுதா? பிதாவுக்கும் குமாரனுக்கு என்ன வந்தது? பிரிவினை வந்தது. அந்த பிரிவினை நிமித்தம் நாமும் தேவனும் இணையக்கூடாதபடிக்கு, தேவனும் நாமும் மனிதனும் சேரக்கூடாம இருந்த தடையாய் நின்ற நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. புரியுதா? நல்லா கவனிங்க. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இயேசுவின் மேல முழு உலகத்தின் பாவமும் சுமத்தப்பட்டதுனால பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய
பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் கொஞ்சம் விரிசல் வந்தது, பிரிவு வந்தது சிலுவையில். அதன் நிமித்தம் நாம தேவனோடு சேரக்கூடாதபடிக்கு தடையாய் நின்ற நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு திரைச்சீலை கிழிக்கப்பட்டு தேவனுக்கும் நமக்கும் ஒரு மகிமையான தொடர்பு வந்தது, பாசம் வந்தது, நேசம் வந்தது. அவருடைய பிரிவு நிமித்தம் நம்மளை ஐக்கியப்படுத்துகிறார். ஐயா, இதுக்கு வசனம் இருக்குதா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:11-12. ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து, முன்னே நம்ம எப்படி இருந்தா புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், நீங்க எப்படி இருந்தா கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எங்க வந்துட்டான்? தூரமா தெரிஞ்சான். இருந்தமா இல்லையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு முன்னாடி, சுருவங்களுக்கு முன்னாடி அது இருக்குன்னு கண்ணாடி பெட்டிகளை அடைச்சிருக்கும், இல்லாட்டா ஒரு கொழுவின் மேலே வச்சிருக்கும். தூரமா நின்றுக்கிட்டு சொல்லுவோம், எங்களுக்காக என்ன செஞ்சுக்குங்க, தயவு செய்து வண்ணத்தை சின்ன பேர வேண்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். தூரமாயிருந்த நம்ம கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால எப்படியோ எங்க வந்திருக்கிறோம்? சமீபமானீர்கள், பக்கத்துல வந்திருக்கிறோம். அடுத்தது எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தின் காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, பகையாய் நின்ற தேவனை எட்டி சகைவை போல இயேசுவை பார்க்க முடியாது குதிச்சுக்கிட்டு இருந்த நம்மளை பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாண ஜாதி சட்டம், மத சட்டத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அவர் ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. வெவ்வேறு வீட்டில் படிச்சு பாருங்க. சிலுவையில பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன வந்தது? கொஞ்ச நேரம் கத்த ஆரம்பிச்சார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டி. பாருங்க, பிதாவாகிய தேவன் நமக்காக குமாரனை கைவிட்டு அவருடைய மரணத்தினாலே நமக்கு நாமும் தேவனும் சேர முடியாதடி பகையான் என்ற நடுச்சுவரை தகர்த்து போட்டார். கைதட்டுவோமா எல்லாரும்? இப்போ நம்ம இங்க பாருங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தரோடு எப்படி இருக்கிறோம்? ஐக்கியப்பட்டவர்களா இருக்குது. மறந்துடக்கூடாது, நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆமென். உங்களை நெருக்கி கொண்டு வர்றாரு, பக்கத்தில் நம்மளை அப்படியே எங்க கொண்டு வர்றாரு? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த நற்செய்தியை என்ன செய்யணும்? சிலுவையின் நற்செய்தியை விசுவாசிக்கணும். 5வது பாயிண்ட், சிலுவையில் வந்த அந்த சுவிசேஷத்தை குறித்து பார்க்கணும். தாகமாக இருக்கிறேன். சிலுவையில் என்ன சொன்னார்? நான் தாகமாக இருக்கிறேன்னு கத்தினார்.
யோவான் 19:28 வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் 19:28 எழுதி வச்சுங்க, வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, கவனிங்க, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். எதுக்காக அவர் தாகமா இருந்தாரு? நம்ம தாகத்தை தீர்க்கிறதுக்கு. நம்முடைய தாகத்தை இங்க பாருங்க, நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறதுக்காக, நம்முடைய சரீர தாகத்தை தீர்க்கிறதுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறதுக்காக இயேசு தாகமா இருக்கிறேன்னு கத்தினார். நமக்காக தாகமா இருந்தார். நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அவர் தாகமா இருந்ததுனால நமக்கு தாகம் தீர்க்கப்பட்டது. சகரியா 13:1 எழுதப்பட்டிருக்கு. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஊற்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தொங்கும் போது ஈட்டியினால் குத்தப்பட்ட ஊற்று. ரோம போர் சேவகன் இயேசுவை ஈட்டினால அவர் விழாவில் என்ன செஞ்சானா? குத்தினா. அதுல இருந்து தண்ணீர் ரத்தம் என்ன செஞ்சது? புறப்பட்டு வந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக தாகமானார். எதுக்கு சொல்லுங்க? நமக்கு தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்ற கொடுப்பதுக்காக. விக்கிரக பசியில் அலைஞ்சோம், பாவ இச்சையின் பசியில, மாம்ச இச்சையின் பசியில, உலக வழிபாடுகளின் இச்சையில. அந்த கோயிலுக்கு போனா சரியாகும், இந்த கோயிலுக்கு போனா சரியாகும், அங்க போனா சரியாகும், இந்த கொடாங்கிய பார்த்தா சரியாகும் சொல்லிட்டு தாகத்தோடு தாகம் தீராம அலைஞ்சுக்கிட்டு இருந்த நமக்கு தாகம் தீர்க்கிற ஊற்றா இயேசு வந்தார். யோவான் 4:14 சொல்றார், சமாரிய பெண்ணை பார்த்து, நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நித்திய ஜீவகாலமா ஊறுகிற ஜீவ ஊற்றார். யோவான் 7:38 படிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஒருவன் என்னிடத்திலே விசுவாசமா இருந்தா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். எபேசியர் 1:3 எழுதப்பட்டிருக்கு, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, பிலிப்பியர் 4:19 எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற எல்லாம் கடன் பிரச்சனைகள், வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலையாக்குற தேவன். சாபங்கள், அநேக குடும்பங்களில் சாபங்கள், அந்த சாபத்தை எல்லாம் நிவர்த்தி செய்கிற ஊற்று தான் இயேசு. நமக்காக நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக சகரியா 13:7 எழுதப்பட்டிருக்கு, என் மேய்ப்பனை வெட்டுவேன்னு சொல்றார். நமக்காக இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். நமக்காக இயேசு சிலுவையிலே காயப்பட்டு அந்த கேடு அடைந்தார். இந்த இயேசு சிலுவையிலே நமக்காக தாகமாயிருக்கிறேன்னு ஒரு செய்தியை சொன்னார். நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்ப்பதற்காக, என்னுடைய சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக. எப்பேற்பட்ட பாவியும்
மதுபானத்து பழக்கத்தில் ஐயோ என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, குடிக்காமல் அந்த தாகத்தை எல்லாம் நீ சிலுவைக்கு முன்பாக வரும்போது, சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே வரும்போது, அந்த டாஸ்மார்க்கு மதுபானம் உனக்கு சாக்கடையா மாறி, சாக்கடையா மாறி. பெண் ஆசை, ஆண் ஆசை, அதெல்லாம் புழு வச்ச கருவாட்ட பழம் மாறி, ஓடு மாறி, நாட்டம் எடுத்த சரீரமா மாறி. நீ ஆசைப்படுகிற அந்த மாம்சத்தை, அது ஆணையோ பெண்ணையோ நீ ஆசைப்படுற, அவன் செத்து போய் ஒரு 3 நாள் கழிச்சு அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஓ ஐயோ, வீச்சம் வீச்சம் வீச்சம். ஆமென். சில நாள் கழிச்சு புழு சொரிஞ்சு அப்படியே வீச்ச பயங்கர, சொல்லும் போதே உங்களுக்கு வீச்சம் தெரியுது. ஆண்டவருக்குள்ள வரும்போது அதெல்லாம் வீச்சமாக போயிடும், நாத்தமாக போயிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்லிக் கொடுப்போம்? உன் அத்தை நாத்தமணி சொல்லு. நாத்தமாயிரும், ஆத்ம பசி அடங்கிரும். இந்த பொண்ணுகளை அப்படியே முண்டகன் போட்டு பார்க்குற ஆசையெல்லாம் அடங்கிரும். ஆண்களை பார்க்குற ஆசையெல்லாம் அடங்கிரும், பசி அடங்கிரும். ஆமென். அதுதான் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17, 16, 17 எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு நடத்தி செல்வார், அவரே அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது என்ன தாகமாக இருந்தது? ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கிறீங்களா? இல்லை நல்ல வீடு வாசல் இல்லையேன்னு தாகமாக இருக்கிறீங்களா? ஐயோ நல்ல ஒரு எதிர்கால என் பிள்ளைகளுக்கு வரணுமேன்னு தாகமாக இருக்கீங்களா? எல்லா தாகத்தை தீர்க்கிறதுக்காக இயேசு உங்களுக்காக எனக்காக தாகமானார். உங்களுக்காக எனக்காக நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். நமக்காக புளிச்ச காடியை ருசி பார்த்தார். சொல்லுங்க அல்லேலூயா. 6வதாக சிலுவையிலே முடிவு பெற்றது. 6வதாக சிலுவையில் என்ன பெற்றது? எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்குனார். எல்லாவற்றுக்கும். இங்க பாருங்க, எல்லா பாவ சாபம் தரித்திரம் கடன் பிரச்சனை நோய் பிணிகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே முடிவை உண்டாக்குனார். முடிவை உண்டாக்குனார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பன் உயிரோடு இருக்க மட்டும் உயிரடையாது, உயிரடையாது. அவர் மரித்த பிறகு அந்த உயிரடை. உயில்னா தெரியுதா? உயில் பத்திரம். உயில்னு சொல்கிறது தகப்பனார் எழுதுவார். எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களை இன்னும் என்ன செய்யணும், ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதுவார். அவர் உயிரோடு இருக்க மட்டும் உயிரடையாது. மரித்த உடனே உயில் என்ன செய்யும்? உயிரடை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உயிரடை. ஒரு தகப்பனார், நான் அந்த யூடியூப்பில் பார்த்த பாருங்க, கடந்த நாளில் ஒரு தகப்பனார் பாருங்க, பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே வெளிநாட்டில் இவங்க இருக்கும்போது தாய் முதலாவது இறந்துட்டாங்க, தகப்பனாரும் இறந்துட்டார். பிள்ளைகள் அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து வந்து தகப்பன் தாய் அந்த துக்கத்தை அனுசரிச்சுட்டு தகப்பன் தாயினுடைய பீரோக்களை திறந்து பார்த்தா அங்கே பத்திரம் உயில் எழுதி வச்சிருக்கு. உயில் எழுதி வச்சிருக்கு. வாட்சி பார்த்தா பேங்கில் அவருடைய தகப்பனுடைய பேரால் அது என்ன சொல்லுவாங்க, பேங்கில் பாதுகாப்பு வைப்பாங்களே, பண்டகசாலையா, லாக்கர். அதில் இத்தனை கோடி பணம் இருக்குது, இவ்வளவு நகை இருக்குது, இதெல்லாம் இறந்த பிறகு என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுட்டார்.
அங்கே போய் லாக்கரில் போய் பேங்கில் போய் பார்த்தா எத்தனை 3 கோடி பணம், வெறும் கட்டுக்கட்ட பழைய 1000 ரூபா தோல். அந்த செல்லாமல் போச்சு அந்த 1000 ரூபா தாள் 500 ரூபா தாள். பவுன் கணக்கில் தங்கம் அந்த லாக்கருக்குள்ள இருக்கு. இந்த பணங்கள்லாம் செல்லாமல் போயிடுச்சு, தங்கத்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் வந்து தகப்பன் தாயி பிள்ளைகளுக்காக செய்த உபகாரத்தை நினச்சி ஆனந்த கண்ணீர் வலிச்சு சாட்சி கொடுக்குறாங்க. தகப்பன் இறந்த உடனே உயிருக்கு என்ன வந்துருச்சு? ஆமென். உங்களுக்கு விளங்கும்படியா சொல்றேன், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த பிறகு பிதாவாய தேவன் நமக்காக எழுதி வைத்த உயிரெல்லாம் உயிரடைஞ்சு நிற்குது. உயிரடைஞ்சு நிற்குது. புரியுதா? உயிரடைந்துட்டு. அல்லேலூயா. பிதா இயேசு தான் பிதா நமக்காக. நேற்று பார்த்தோம் வேத பாடம் பார்த்தோம். எதில் பார்த்தோம்? எபிரேயர் நிறுவத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை மட்டும் தியானித்து, பிதாவாய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக அவர் திருமணம் பற்றி நமக்கு வாக்குத்தத்தங்களை முன்குறித்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததுனால அந்த உயிர் என்ன வந்தது? உயிரடைந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த கஷ்டம் துன்பம்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். அவர் நமக்காக மரிச்சிட்டார், பிணையாளி ஆயிட்டார். நமக்கு பதிலாக, சொல்லுங்க அல்லேலூயா, நமக்கு பதிலாக ரட்சிப்பை குறித்து யாரு குழப்பத்தை கொண்டு வந்தாலும் இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பவுல் வாழ்ந்த காலங்களில் கலாத்தியா நாட்டு சபையில் குழப்பம் வந்துச்சு. அங்கே நியாயப்பிரமாணத்தை கள்ள போதகர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை போதித்து, அதாவது இயேசுவை விசுவாசிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு கடினமான உபதேசத்தை போதிச்சாங்க. அதனால அந்த கலாத்தியா நாட்டு சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பின் மேலே கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. அப்பந்தான் கலாத்தியர் 5 சொல்றாரு, நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உட்படக்கூடாது. சுயாதீனத்திலே நிலைத்திருங்கள். சுயாதீனத்தில் என்ன செய்யுங்க? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்க ஒரு நாளும் பாரம்பரியத்திற்கு குற்ற மனச்சாட்சிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுதான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர். அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படி சொல்லி சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் முடித்து வைத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது நம்மனால உண்டான ஒரு காரியம் அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது பிதாவாகிய தேவன் தந்த ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, நீங்களும் நானும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிரியையினால உண்டான, கிரியைனா தெரியுதா? நம்மளுடைய செயல்பாடுனால உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நம்ம எல்லாரும் நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஆமென், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடி சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆமென். யாருக்கு விளங்குது? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். செய்கைனா என்னது? நம்மள பழைய ரூபத்தை இடிச்சிட்டு, பழைய சாபத்தை இடிச்சிட்டு, பழைய தரித்திரத்தை இடிச்சிட்டு, பழைய பாரம்பரியத்தை இடிச்சிட்டு மறுபடி கொயவன் மண்ணை பிசைஞ்சு ஒரு பொருளை உருவாக்குறது போல நம்முடைய ஆண்டவர் நம்மளை அவருடைய கையினால வணைந்து, அவருடைய சத்தியத்தினால வணைந்து, அப்படியே அவருடைய செய்கையா இருக்கு. தேவனுடைய சாயலா இருக்கிறோம், தேவனுடைய ரூபத்தின்படி இருக்கிறோம். இப்போ பிதாவாகிய தேவன்
இயேசு பிதாவாகிய தேவனுடைய தற்சுருவமா வந்தார். நாம இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளமா வந்து இருக்கணும், தற்சுருவமா இருக்கணும். அவரை இயேசுவை நம்மளை கொண்டு பார்க்கணும். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில கழுதையில் பார்த்துன்னா குடிச்சா தான் இயேசுவின் பாட்டு வரும். குடிச்சிட்டு அவங்க செல்லில் ஏன்னா இந்த பாட்டை போட்டுக்கிட்டே வந்தால் புறஜாதியம் பார்த்தா என்ன செய்வான்? கிறிஸ்தவ பைய, குடியார பையடா, இந்த கிறிஸ்தவமே ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லுவோம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் மகன் எப்போதும் குடித்தாலும் இயேசுவின் பாடத்தை நல்லா கேட்டானே எல்லாருடைய ரட்சிப்பையும் என்ன செஞ்சிருவான்? கெடுத்து நாசப்படுத்திடுவான். கிறிஸ்தவம் பூரா அந்த சினிமாக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை கூட்ட பாசுக்கு தான் பீட்டர்னு பேர் வச்சுருப்பான். என்ன பேர் வச்சுருப்பான்? அப்போ முதல்ல இப்போ பார்க்கல, முதல்ல ஆமேன், கொள்ளை கூட்ட பாசுக்கு தான் அலெக்ஸ் பாண்டியன்னு பேர் வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன? கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தணும் அவனுக்கு சினிமாக்கார பையனுக்கு பூரா. அல்லேலூயா. கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது? அன்பு. எல்லா கொள்ளை கூட்ட பாசும் மனம் திரும்பி பரிசுத்தவாகன ஆகிற இடம். எல்லா கொலைகாரனும் திருடனும் மனம் திரும்பி புனிதனாகிற இடம். அதான் கிறிஸ்தவம். சினிமாக்காரன் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன்னு பேர் இருந்துச்சுன்னா அவன் ஒருவேளை கொள்ளைக்காரனாக இருப்பான், கொள்ளை கூட்ட பாஸாக இருப்பான். அப்படி அல்ல. மனம் திரும்பி நம்முடைய தேவ சாயலை கர்த்தர் நம்ம மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம தேவனுடைய சாயல். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுச்சா? ஆமாம். 7வது பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன 7வது நற்செய்தி? பாதுகாப்பின் செய்தி. பாதுகாப்பின் செய்தி. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு படிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. என்ன சொல்றாரு லாஸ்ட்ல? 7வது வார்த்தை செய்தி. பிதாவே கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கடைசில முடிவுல இங்க பாருங்க, இயேசு எல்லா 6 காரியங்களையும் சொல்லி முடிச்சிட்டு 7வது வார்த்தை சொல்றார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதான் கையாதி சுமார். இதுதாங்க ஞானம். இதுதான் ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 படிச்சீங்கன்னா நீ வீட்டிலே படிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும், நான் அவைகளுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஐயா தம்பி கவனிங்க, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பாருங்க, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அடுத்தது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். கவனிங்க, அவைகளை எனக்கு தந்த நம்மளை எல்லாம் பிதா வாங்கி எடுத்து குமாரனுடைய கையில் கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, அதனால தான் சொல்றாரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனு என்னிடத்துல வரமாட்டான்னு சொல்ற. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் பிதாவாய தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க. பிதா தான் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மளை தெரிந்தெடுத்து இயேசுவின் கரத்தில், நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை சபையில் கொண்டு இணைச்சிருக்கிறார். புரியுதா? அவைகளை எனக்கு தந்த
என் பிதா என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? நானும் பிதாவும் அல்லேலூயா ஆமென். சூப்பர் கேப்டனா இருக்கணும், சூப்பர் கமாண்டரா இருக்கணும், சூப்பர் ஜனாதிபதியா இருக்கிறோம், சூப்பர் பிரதம மந்திரியா இருக்கணும். அல்லேலூயா. எங்க கையிலிருந்து ஒருவனும் என் ஆடுகளை பறித்து கொள்ள முடியாது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கு. அதான் செய்தி. பிதாவே உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுங்க. ஏன்னா இங்க பாருங்க, சாத்தா வான மண்டலத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை மறுதலிச்சிருவார், இயேசு மறுதலிச்சிருவார். யோபை எப்படி சாத்தா மறுதலிக்க வைக்கணும்னு சொல்லி சோதனை கொண்டு வந்தானோ, கடைசி நேரத்தில் வான மண்டலத்தில் சிலுவையில் இயேசு பாடுபடும் போது வான மண்டலத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப மறுதலிச்சிருவார். இப்ப தலையை சாய்ப்பாரு, முள்முடி சிலுவையில் அடிக்கும், ஐயோன்னு கத்திட்டு அலறுவாருன்னு சொல்லிட்டு மறுதலிச்சிருவார் நினைச்சுக்கிட்டே இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இவர் மறுதலிப்பாரு, இவர் மறுதலிச்சு ஜீவனை விடுவாரு. பிசாசு சொல்றான், இப்பொழுது இவர் ஆவியை புடிச்சு எங்க கொண்டு போயிடலாம்? நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். அதனால இயேசு சிலுவையிலே 7 நற்செய்தியை சொல்லி 7வது நற்செய்தியை சொல்றாரு, என் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சத்தமா சொல்லி ஜீவனை விட்டார். இது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. முழங்கால் படிடுவோமா? ஓட்டத்தை கர்த்தருக்குள்ள ஓடி முடிக்கணும். எவ்வளவு சோதனை இருந்தாலும் வேதனை இருந்தாலும் இயேசுவை ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. உங்க விசுவாசத்தை ஒரு நாள் மறுதலிக்காதீங்க. உங்க விசுவாசத்துல ஒரு நாளும் தளர்வு உண்டாக்காதீங்க. உங்க விசுவாசம் இங்க வாருங்க. யூதா முழங்கால் போடுங்க. யாரும் வெளியே போகக்கூடாது. கை குழந்தையோட வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு ஏன் முதலாவது வார்த்தை, மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. உலகத்திலே ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தாலும் சுவிசேஷம் ஒன்றே ஒன்றுதான். அந்த சுவிசேஷம் தான் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு. அந்த இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் இயேசு. அந்த சுவிசேஷம் இயேசு. அந்த சுவிசேஷம் இயேசு. அந்த வாக்குத்தத்தம் இயேசு. கரங்களை தட்டி சொல்லுவோம், அந்த இயேசு.